Hello everyone, welcome to my channel Jan Pedagogy. In this section we will see the remaining part of the lesson, other modes of nutrition in plants. There are some plants which don't have a chlorophyll. They cannot synthesize their own food. Okay, என்ன சொல்றாங்க ஒரு சில பிளான்ட்ஸ்க்கு குளோரோஃபில்லே இல்லை. குளோரோஃபில்னா என்னடா அந்த green pigment, ஓகேவா, அந்த குளோரோஃபில்லே இல்லைன்றாங்க. ஸோ இட் cannot prepare their food. Okay, அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்க ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. How do they survive and from where do they derive nutrition? Like humans and animals, such plants depend on the food produced by other plants. They use the heterotrophic mode of nutrition. ஓகேவா, லைக் ஹியூமன்ஸ் அனிமல்ஸை என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். லைக் வைஸ் அந்த மாதிரி பிளான்ஸும் சம் ஆஃப் த பிளான்ஸை என்ன பண்ணுது, இன்னொரு பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கான அந்த மோடோட நேம் தான் என்னது, heterotrophic nutrition. Yeah, look at this picture. Do you see yellow tubular structures twining around the stem and branches of a tree? This is a plant called Cuscuta. It does not have chlorophyll. Okay, see இந்த பிக்சர்ல தெரியுதா, ஒரு yellow கலர்ல ஒரு plant வந்து green கலர்ல இருக்க செடி மேல சுத்திட்டு இருக்கு, தெரியுதா? அந்த பிளான்ட் பேர் தான் என்னது, கஸ்குட்டா. ஓகேவா, அவங்க கிட்ட என்ன இல்லை, குளோரோஃபில் இல்லை. ஸோ அது என்ன கலர்ல இருக்கு, எல்லோ கலர்ல இருக்கு. It takes ready-made food from the plant on which it climbing. The plant on which it climbs is called host. இந்த கஸ்குடா பிளான்ட் என்ன பண்ணுது, அந்த கிரீன் கலர் பிளான்ட் மேலே வந்து கிளைம் ஆகுதுல, அதை கொடி மாதிரி ஏறுதுல, அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணும், நியூட்ரியன்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா, அந்த ஏறின செடி பேர் என்னது, ஹோஸ்ட். ஓகேவா, ஸோ இட் அப்சர்வ்ஸ் த நியூட்ரியன்ஸ். அந்த நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணது பேர் என்னது, பாரசைட். ஓகேவா, have you seen or heard of plants that eat animals? There are a few plants which can trap insects and digest them. Is it not amazing? Such plants may be green or of other color. See, some of the plants, okay, ஒரு சில பிளான்ட்ஸ்லாம் என்ன பண்ணுமா, அதர் இன்செக்ட்ஸ்லாம் சாப்பிடும் அப்படின்றாங்க. ஓகேவா, லைக் அது என்ன பண்ணுமா, அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதோட நியூட்ரியன்ஸை வந்து இவங்க எடுத்துப்பாங்க. அதோட நியூட்ரியன்ஸ் எடுத்து இவங்க பாடியை என்ன பண்ணிப்பாங்க, டைஜஸ்ட் பண்ணிப்பாங்க. The picture-like structure is a modified part of the leaf. The apex of the leaves form a lid which can open and close the mouth of the picture. ஓகேவா, லைக் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட லீஃப் எப்படி இருக்குமோ மவுத் மாதிரி இருக்கும், லைக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா. ஓகே, the plant is named as pitcher plant. Inside the pitcher there are hairs which are directed downwards. When an insect lands in the pitcher, the lid closes and the trapped insect get entangled into the hair. ஓகேவா, லைக் இப்போ வந்து எப்படி இருக்குமோ, உள்ளே வந்து ஹேராக இருக்கும், அந்த லீஃப்குள்ளே எப்படி இருக்குமா, ஹேராக இருக்குமா. ஸோ அது வந்து என்ன பண்ணுவோம், பிளான்ட் வந்து ஒரு இன்செக்ட் வந்து உட்காருது அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா, அப்சர்வ் பண்ணி அதோட பாடியில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணிப்பாங்களா, ட்ராப் பண்ணிப்பாங்க, எடுத்துப்பாங்க. The insect is digested by the digestive juices secreted in the pitcher. ஓகேவா, அந்த பிக்சர் பிளான்ட்ல வர ஒரு சில ஜூஸஸ்லாம் வந்து செக்ரேட் ஆகுது. ஸோ அதை வச்சு என்ன ஆகுமா, இந்த இன்செக்ட்லாம் வந்து என்ன ஆகிடுது, டைஜஸ்ட் ஆகிடுது அவங்க பாடியில். சச் இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ். ஓகேவா, அது மாதிரி இன்செக்ட் சாப்பிட்ற பிளான்ட்டுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க, இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ். Then the next one is saprotrophs. You might have seen packets of mushrooms sold in the vegetable market. You may have also seen fluffy umbrella patches growing on the rooting wood during the rainy season. Let us find out what type of nutrients they need to survive and from where they get there. Rainy season la பார்த்தோம் அப்படினா என்ன ஆகும்னா, ஒரு சில big trees கீழ என்ன இருக்கும் அப்படினா மஷ்ரூம்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் என்ன அப்படினா பார்க்கணும். Bojo wants to know how these organisms acquire nutrients. They don't have a mouths like animals do. They are not like green plants as they lack chlorophyll and cannot make food by photosynthesis. See, இந்த மஷ்ரூம்ஸில் மோஸ்ட்டாக என்ன கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ஓகேவா, ஸோ இவங்களால என்ன பண்ண முடியாது, அதர் பிளான்ட்ஸ் மாதிரி அப்சர்வ் பண்ண முடியாது. தென் ஹவு they are getting their nutrients, அப்படி எப்படி அவங்களுக்கு வந்து நியூட்ரியன்ஸ் கிடைக்குது, தென் ஹவு they are preparing their food அப்படி கேட்குறாங்க. Activity 1.2. Take a piece of bread and moisten it with water. Leave it in a moist, warm place for 2 to 3 days or until fluffy patches appear on them. These patches may be white, green, brown or of any other color. Observe the patches under a microscope or a magnifying glass. See, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிரெட் பேக்கெட் எடுத்துக்கோங்க. லைக் அந்த பிரெட்டை வந்து ரொம்ப நாள் நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், மேலெல்லாம் பிளாக் கலர் பேச்சஸ் மாதிரி ஆகும்ல,
அது வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தென் அந்த பேச்சஸ் என்ன கலரில் இருக்கும், ஒயிட், க்ரீன், ப்ரௌன் ஆர் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஓகே, சம் ஆஃப் த டைம்ஸில் அது என்ன கலரில் இருக்கும், பிளாக் கலரில் கூட இருக்கும். அப்சர்வ் வித் த மேக்னிஃபைங் கிளாஸ். ஓகே, மைக்ரோஸ்கோப் வழியாக இல்லை பாருங்கள், இல்லைனா மேக்னிஃபைங் கிளாஸ் வழியாக பாருங்கள். அப்படின்னா write down your observations in your notebook. Most probably you will see cotton like threads spread on the piece of bread. Okay va, like most அந்த bread மேலே எப்படி இருக்குமா, காட்டன் மாதிரி இருக்குமா. ஓகேவா, லைக் லைக் ஒரு ட்ராப்பாக இருக்க மாதிரி இருக்கும். These organisms are called fungi. ஓகேவா, அதோட அந்த organism நேம் என்ன, fungi. They have a different mode of nutrition. They secrete digestive juices on the dead and decaying matter and convert into a solution. Then they absorb the nutrients from it. ஓகேவா, அந்த ஃபங்கை என்ன பண்ணும் அப்படின்னா, டைஜஸ்டிவ் ஜூஸஸ் வந்து எது மேலே அப்படின்னா, ஒரு டெட் அண்ட் டிகேயிங் மேட்டர் மேலே. ஓகேவா, இப்போ லைக் ஏதோ ஒரு அனிமல்லாம் செத்து போச்சு அப்படின்னாலும் அது என்ன ஆகும், டிகே ஆக ஆரம்பிக்கும்ல, அது மேலே என்ன ஆகுவாங்கன்னா ஃபங்கை வந்து உட்காருவாங்க. ஓகேவா, ரொம்ப அழுவி போச்சு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அவங்கக்கிட்டேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. திஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் விச் ஆர்கானிசம் டேக் இன் நியூட்ரியன்ஸ் இந்த சொல்யூஷன் from dead and decaying matter is called saprotrophic nutrition. ஓகேவா, இந்த மாதிரி dead and decaying organisms கிட்டேருந்து அப்சர்வ் பண்ணுறாங்களா நியூட்ரியன்ஸ், அந்த ஆர்கானிசம்க்கு நேம் என்ன அப்படின்னா saprotrophic nutrition. ஓகேவா, அதற்கு நேம் என்ன, saprotrophic nutrition. Plants which use saprotrophic mode of nutrition are called saprotrophs. லைக் எந்தெந்த பிளான்ஸ்லாம் இந்த மோடலுக்குலாம் என்ன பேர், saprotroph. Fungi also grown on pickles, leather, cloths and on articles that are left in hot and humid weather for a long time. Okay, like pickles ஊர்க்க பாட்டில் கூட பார்த்தா இருக்குல்ல, ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணாமலே இருக்கும், வெளியே இருக்குன்னா பூர்ண புத்துச்சு சொல்லுவாங்களா, that because of the fungi. Pahal is keen to know whether her beautiful shoes which she wore on special occasions were spoiled by fungi during the rainy season. She wants to know how fungi appear suddenly during the rainy season. Wojcik says once his grandfather told him that his wheat fields are spoiled by a fungus. He wanted to know if fungi cause diseases also. Okay, Pahali told him that many fungi like yeast and mushrooms are useful, but some fungi cause disease in plants, humans and animals. Some fungi are also used in medicines. Okay, most of the fungi, நிறைய fungi வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிசீஸ் ஏற்படுத்துமோ சரி, சம் ஆஃப் த ஃபங்கை என்னென்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, லைக் மெடிசன்ஸில் நம்ம மெடிசனில் என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபங்கை தான் வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தென் ஈஸ்ட், மஷ்ரூம்ஸ் அது எல்லாமே என்னது, ஃபங்கை தான். ஓகே, சம் ஆஃப் த ஃபங்கைஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் டு அஸ். The fungal spores are generally present in air. When they land on wet and warm things, they germinate and grow. ஓகேவா, மோஸ்ட்லி என்ன நம்ம ஏர்லேயே பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா ஃபங்கல் ஸ்போர்ஸ். ஓகேவா, கண்ணுக்கே தெரியாத அந்த ஃபங்கஸ்லாம் என்ன ஆகுமா, பறந்துட்டுருக்குமா. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, லைக் கொஞ்சம் ஈரப்பதம்லாம் இருக்க இது மேலே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்க மேலே என்ன ஒன்றுல உட்காந்துச்சுன்னா அது என்ன ஆகுமா, ஜெர்மினேட் ஆகி அண்ட் க்ரோ ஆகும். ஓகேவா, லைக் அவங்களுடைய ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. Some organisms live together and share shelter and nutrients. This is called symbiotic relationship. ஓகேவா, ஒரு சில ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுமா, ரெண்டு ஆர்கானிசமும் ஒன்றா வாழும். ஸோ they are sharing their both. ஓகேவா, ஷெல்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். அவங்களுடைய இப்போ வந்து என்கிட்ட என்ன கிடைக்குதோ அது வந்து நான் இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்க, அவங்க என்ன கிடைக்குதோ அதை வந்து என்கிட்ட கொடுக்குற மாதிரி எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதோட ரிலேஷன்ஷிப் நேம் என்ன சொல்கிறாங்க, சிம்போயாட்டிக் ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள், certain fungi live in the roots of trees. The tree provide nutrients to the fungus and in return receives help from it to take up water and nutrients from the soil. Okay, like some of the fungus என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ஸோட கீழே லைக் பிளான்ஸோட ரூட்டில் என்ன பண்ணுமா, அது வந்து லீவ் பண்ணும். ஸோ அது என்ன பண்ணோம் நியூட்ரியன்ஸ். ஓகே, பிளான்ஸ் கிட்டேருந்து என்ன பண்ணுது, நியூட்ரியன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ரிட்டன் பிளான்ஸ்க்கு என்ன தருது அப்படின்னா, சாயிலேருந்து வாட்டரையும் நியூட்ரியன்ஸ் என்ன பண்ண அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு தராங்க. த association is very important for the tree. In organisms called lichens, a chlorophyll containing partner which is an algae and fungus live together. Okay va, like algae fungus combine என்ன சொல்றாங்க, lichens. Okay va, so the both are sharing their nutrients and shelter. The fungus provides shelter, water and minerals to the algae. In return, the algae provides food which is prepared by photosynthesis. Okay, இந்த ஃபங்கஸ்க்கு வந்து என்ன தராங்க அப்படின்னா ஷெல்டர், வாட்டர் எல்லாமே தராங்க. இந்த ஆல்கே வந்து ஃபங்கஸ்க்கு என்ன தருது அப்படின்னா லைக் ஃபுட். ஓகேவா, நியூட்ரியன்ஸ் எல்லாம் தருது. எப்படின்னா அவங்க வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸால் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களே. ஸோ the algae provides food to the fungus. Then the next topic is how nutrients are replenished in the soil.
Have you seen farmers spreading manure or fertilizers in the field, or gardeners using them in lawns or in pots? Do you know why they are added to the soil? See, some of the farmers பார்த்தீங்க அப்படின்னா manures fertilizers என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீல்டில் அவங்களுடைய நிலத்தில் வந்து போடுவாங்க. எதுக்காக அதை போடுறாங்கன்னு தெரியுமா? You learn that plants absorb mineral nutrients from the soil, so their amount in the soil keep on declining. Fertilizers and manures contain plant nutrients such as nitrogen, potassium, phosphorus, etc. ஓகேவா? லைக் எப்பயுமே நமக்கு தெரியும் பிளான்ஸ் என்ன பண்ணுமோ அவங்களுடைய நியூட்ரியன்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணும். அவங்க நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ண என்ன ஆகும், சாயிலில் இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஓகே, டிக்ளைன் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்டிலைசரி மேன்யூரியும் என்ன பண்ணுறாங்க பிளான்ட்டுக்கு தராங்க, ஓகேவா? லைக் அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக போடுறாங்க. அதில் என்ன இருக்குது, அந்த ஃபர்டிலைசர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா மினரல்ஸ் நிறைய இருக்குது. நைட்ரஜன், பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ், இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. These nutrients need to be added from time to time to enrich the soil. We can grow plants and keep them healthy if we can find out nutrient requirements of the plant. Okay, like இப்போ சாயிலில் வந்து நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபார்மை இந்த ஃபர்டிலைசர்ஸில் என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. யூஸ்வலி crop require a lot of nitrogen to make proteins. After the harvest, the soil becomes deficient in nitrogen. Though nitrogen gas is available in the plenty of air, plants cannot use it in the manner they can use carbon dioxide. ஓகேவா? லைக் என்னதான் நம்மளுடைய ஏரில் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருந்தாலே பிளான்ட் என்ன பண்ணும், ஒன்லி கார்பன் டை ஆக்சைடை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணிது. ஸோ அந்த நைட்ரஜன் அப்புறம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது, ஃப்ரம் த சாயில், ரைட்? They need nitrogen in a soluble form. The bacteria called rhizobium can take atmospheric nitrogen and convert into a soluble form. ஓகேவா? லைக் அந்த ரூட்ஸில் பிளான்ட்டுடைய ஒரு ரூட்டில் என்ன பண்ணுமா, இந்த ரைசோபியம் பாக்டீரியா வந்து நாடுல்ஸ், ஓகேவா, அந்த முடிச்சுகளில் ரூட்டில் லைட்டாக சின்ன முடிச்சு மாதிரி இருக்குல்ல, ஓகேவா, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுமா இந்த ரைசோபியம் பாக்டீரியா இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா சாயிலேருந்து, ஓகே, சாயிலேருந்து நைட்ரஜனை வந்து அப்சர்வ் பண்ணி சால்யூபிள் ஃபார்மில் தருது, ஓகேவா? சால்யூபிள் ஃபார்மில் யாருக்கு தராங்க, பிளான்ஸ்க்கு தராங்க. பட் ரைசோபியம் cannot make its own food, so it lives in the roots of gram, peas, moong, beans and other legumes and provides them with nitrogen. ஓகேவா? இந்த ரைசோபியம் பாக்டீரியாவில் ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லைக் கிராம், பீஸ், மூங், அது அந்த செடிங்களுடைய ரூட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காங்க, ஓகேவா? லைக் இந்த பருப்புங்கள்லாம் சொல்லுவாங்க லெக்யூமினஸ் பிளான்ஸ், அந்த செடிங்களுடைய ரூட்டில் தான் என்ன பண்ணுறாங்க நிறைய இருக்காங்க. இன் ரிட்டர்ன் த பிளான்ட் ப்ரொவைட் ஃபுட் அண்ட் ஷெல்டர் டு த பாக்டீரியா. ஓகேவா? அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க, சிம்போயட்டிக் ரிலேஷன்ஷிப் தான் வாழ்கிறாங்க. பிகாஸ் த ரைசோபியம் பாக்டீரியா ப்ரொவைட்ஸ் நைட்ரஜன் and the plant provides the food and shelter to the bacteria. They have a symbiotic relationship. Yeah, this association is of great significance for the farmers. They no need to add nitrogen fertilizer to the soil in which leguminous plants are grown. Okay, like இப்போ இந்த பருப்புங்க, ஓகேவா, அந்த பயிரெலாம் போட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண தேவையில்ல, ஃபர்டிலைசர் ஆட் பண்ண தேவையில்ல, ஓகேவா? பிகாஸ் அந்த ரூட்டில் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய வந்து leguminous plants இருக்குது. In this chapter, you learn that most of the plants are autotrophs. Only a few adopt the modes of nutrition like parasitic and saprotrophic. They derive nutrition from other organisms. All animals are categorized as heterotrophs since they depend on plants and other animals for food. Can we say that insectivorous plants are partial heterotrophs? See, in this chapter, நம்ம என்னென்ன பார்த்தோம்னா autotrophs பார்த்தோம். autotrophs என்ன, preparing their own food. Some of the plants வந்து என்ன பார்த்தோம், heterotrophs பார்த்தோம். Like then insectivorous plants பார்த்தோம், then saprotrophic பார்த்தோம், then symbiotic பார்த்தோம். See, என்ன கேட்குறாங்க அப்படின்னா insectivorous plants வந்து heterotrophs-ஆ? Because they are not preparing their own food, okay? They are absorbing the food from the insects. So this is called as insectivorous plants are called as heterotrophs. So let's move to the keywords. Autotrophic, chlorophyll, heterotrophs, host, insectivorous, nutrient, nutrition, parasite, photosynthesis, saprotroph, saprotrophic, stomata. Okay children, thank you. I hope this section is useful to you. I'll see then book back exercise in the next video. Until then, bye bye from Priyadarshini.